ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நான் ஒரு வாழைத்தண்டு எடுத்து நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கிறேன். இதில் நல்லா கருக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ வாழைத்தண்டு கூட நான் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஒரு அரை மணி நேரம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு போட்டு செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு போட்டாலும் பரவாயில்ல, இல்லை துவரம்பருப்பு பாசிப்பருப்பு எந்த பருப்பு வேணாலும் போடலாம். நான் கடலைப்பருப்பு போட்டு தான் செய்கிறேன். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். அரை ஸ்பூனு கடுகு போடுறேன். கடுகு போட்டு நல்லா கொட்டிடுச்சு. 2 கொட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறனால நல்ல பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். நீளவாக்கில் அதை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயத்தை போட்டுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பு இதில் போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூளும் போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் இதாகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. எண்ணெயிலேயே தண்ணி இப்போ வேண்டாம். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா இலக்கி விட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வேகணுமில்ல, அதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கலாம். தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருக்குது. இது கூடயே வாழைத்தண்டு அறுத்து வச்சது போட்டுடலாம். வாழைத்தண்டு அறுத்து வச்சுட்டு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இதுலேயே வேகணும். பருப்பு பாதி முக்கால்வாசி வெந்தாச்சு. இப்போ மசாலா ஒரு அரை ஸ்பூனு ஜீரக பொடி போடுறேன். அரை ஸ்பூனு மிளகு பொடி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுப்பு ஸ்லோ போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்தாச்சு. பருப்பும் நல்லா வெந்துருச்சு. வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இது கூட இப்போ இறக்குற டைமில் தேங்காய் துருவினது போட்டுடலாம். தேங்காய் துருவினது கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அது போட்டுடலாம். தேங்காய் துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. நல்லா அருமையாக இருக்கும். தேங்காய் துருவல் போட்டாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனேக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும்.